அனைத்து உறவுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரம் ஒரு அற்புதமான மூவி ஷூட்டிங் போனோம். அப்புறம் அங்கே அந்த ஷூட்டிங் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துடைய உறவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் வர மாதிரி நாங்களே ஒரு செல்ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்தோம். அது நிறைய குறையில் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் நம்ம குடும்பத்தார் தான், எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை வந்து அப்படியே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தான் ஒரு வீடியோ எடுத்து நான் இப்போ நம்ம குடும்பத்தில் போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். எல்லாமே நம்ம குடும்பத்தில் தான் நடிச்சிருக்கோம். பாருங்கள், நன்றி, வணக்கம். ஊரில் ஒரு சனத்துக்கான அங்கே பண்ணிட்டு போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? வீட்டில் ஒரு பெரிய காரியமாகி போச்சு. ஆனால் சின்ன இங்கே உட்காந்துக்கிறாரு பாருங்க. என்னன்னு போய் கேட்டு வரலாம், வாங்க. சரி வா. காரியம் பெரிய காரியம் கிடைக்கு, நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அது நைட்டே தெரியும் எனக்கு விஷயம். எனக்கு மனசு சரியில்லை. ஏன்னா அந்த ஆள் என்ன பேசாத பேச்சு இல்லை, மண் எடுத்து தூரியிருக்கான். 1000 பிரச்சனை இருக்குங்க. பங்காளி பிரச்சனை என்ன இருந்தாலும் ஏற முடியும். நீங்கள் விட்டு கொடுக்கலாங்களா? எனக்கு சம்சாரம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நான் எனக்கு மனசு பாருங்க, நீங்கள் செய்யறது எதுவுமே எனக்கு மனசுக்கு பிடிக்கலீங்க. துறையே வந்து சொல்லிட்டப்பா, உங்க சம்சாரம் எல்லாமே அங்கதான் இருக்காங்க. வாங்க எல்லாரும் போய் சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். என்னதான் வந்து எனக்கு உறவுனாலும் மனசு சங்கடமாச்சுன்னா அது நீங்கள் எதையும் மனசில் வச்சு போடாதீங்க. நீங்கள் வாங்க. இல்லை, அவன் என்னடா பாருங்கண்ணா, அவர் கூட்டிட்டு நடங்கண்ணா, போலாம். வாங்க எந்திரி. பண்ணுங்க. ஐயாப்பா வீடியோ இருக்குமா? வீடியோ பாரு. இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டு ஊருக்காரங்க கூட வந்தாச்சு. நீ அதே இதெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிற என்னென்ன இருக்கும்? இல்லைப்பா, நான் வந்து அவன் வந்து கண்டபடி பேசுவான். அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு மான மரியாதை போயிடும். மான மரியாதை என்ன மான மரியாதை? அது நீங்களே ஏற்படுத்திக்கிட்டு தான் 2 பேர். இப்போ என்ன சாதாரண காரியமாக நடந்துருக்கு, பெரிய விஷயம் நடந்திருக்குது. இந்த டைம் கூட 2 பேரும் ஒன்றாக இருக்குங்களா? எப்படின்னு அர்த்தம்? அது ஊருக்காரங்க எதுக்கு? உங்களுக்காக தான் நாங்கள் வந்துருக்குறோம். இல்லை, எங்களுக்காக தான் வந்திருக்கீங்க. அவன் வந்து அந்த ஊருக்காரர் இருக்க பார்க்க மாட்டான், மூஞ்சி பார்க்க மாட்டான், எடுத்த கவுத்துங்கிற மாதிரி. நீ தானே மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்கிற. இங்கே பாரு, அப்படிலாம் நினைக்காதண்ணா. நீ வாண்ணா, நாங்கள் பார்த்துக்கிறோம். வாங்க சரி வாங்க. அத்தனை பேர் வந்துட்டாங்க. இனி இப்படி பண்ணிட்டு இருந்தால் நல்லா இல்லை. என்ன 100 வருஷமான வாழ போகிறீங்க. ஒன்றுக்குள் ஒன்று பிறந்தாச்சு. சரி, உண்மையாக இருக்கலாம். வாண்ணா, இந்த ஏன்னா நல்லது சேர்றது இல்லை, கெட்டதுக்கு சேரவும். அது கூட பிறந்தவங்க பங்காளி. நீங்களே எப்படி இருந்தது எப்படின்னா? சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க, வர்றேன். வாங்க, என்ன பிரச்சனை ஆச்சாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றும் ஆகாதுண்ணா. நீயே மனசில் நினைக்கிற. சரி வா, சாதாரண தான் நடந்திருக்குது. வா. இத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நமக்குள்ள இப்படி இருந்தே எப்படி? யார் நீங்க பங்காளி இங்க வரக்கூடாது. இங்க வரக்கூடாது. யார் பங்காளி இங்க வரக்கூடாது. அறிவு இருக்கு மண்டையில ஏதாவது வச்சிருக்கிறீங்க? உயிரோடு இருக்கும்போது வராத மண்டையில ஏதாவது இருக்கே உனக்கு? பெரிய காரியம் நடந்துட்டு இங்கே தண்ணி போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க வரக்கூடாது. சப்புனா போயிடும். பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஏறி வந்துருக்குறாங்க. சரி, நம்ம அண்ணங்கிட்ட சொல்லி போட்டு நம்மளாம் சேர்த்துக்கிட்டு பிறந்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். சரியா? நான் சொல்றது கேளு. உயிரோடு இருக்கும்போது ஊர் போடாதவங்க செத்ததுக்கப்ப எதுக்கு வந்து போச்சு விடு, விட்டு சொல்ல பாரு. நம்ம அனுசரிச்சு போவோம். சரி, கணேசனோட பேசுங்க. இங்க பாருங்க, பாருங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. உங்க தம்பி வேற வந்திருக்கிறாரு. ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? பாருங்க, அழைச்சிட்டு வாங்க. அயோக்கியத்தனத்துக்கு அதெல்லாம் விடுங்க. இப்ப வந்து பெரிய காரியம் கூட்டிட்டு வாங்க. பெரிய காரியம் எனவே நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு மதம் கொடுக்கணும். எப்படி நான் அவன் உள்ள விடலாமா? அவன் உள்ள விடலாமா? பெரியக்கா கொஞ்சம் இரு.
எத்தனையோ பிரச்சனை நடந்தது. இன்னைக்கு 10 வருஷம் சப்புனை போடுவேன் இனிமேல் நீங்க அந்த ரோட்ல போட்டு அப்பா வந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேசாம இருங்க எங்களுக்காக. சரி இரு, என்ன மலைச்சாமிண்ணா வீராசாமி நீ ஏதோ இவ்வளவு சொல்ற அதுக்காக நான் வந்து படி ஏத்துறேன். இல்லாட்டி உன படி ஏத்த மாட்டேன் நானு. அண்ணா கணேசன் வாங்க வாங்க. பழசியெல்லாம் மறந்துருங்கடா. எப்படிங்க இருக்கிறதா அவங்களாம் எழுந்துச்சாடுறாங்க, நீங்க அதை போட்டு சண்டை போடுங்க. தண்ணி போட்டுக்கிறீங்களா? கம்முனு இருங்க, பாத்துக்கலாம். இப்போ 2 பேட்டி சேர்ந்து பார்க்க சந்தோஷமா இருக்குது. அண்ணன் கூட்டிட்டு வந்தாச்சு. இனி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன காரியம் ஆகணுமோ அதை பாருங்க. ஆச்சுங்களா? மக்கள் எல்லாம் சொல்றீங்க. ஊர்க்காரங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. சொல்றீங்க. என்ன மரியாதை? உங்களுக்காக எத்தனையுமே நான் பண்றேன் நானு. பண்றேன் எங்களுக்காக பண்ண இருக்கக்கூடாது. எதை பண்ணாலும் மனசொத்து பண்ணுவோம். இந்த சேரு இதே 100 வருஷம் கூட வாழ போற நீ. மாணிக்கா சேர் ஓடி அந்த சேர் போடி. இது எப்படி சந்தோஷம்? இது எப்படி? இந்த உறவு தான்டா நிலைக்கு. இந்த உறவு தான் நிலைக்கு. மாணிக்கா சந்தோஷம் சந்தோஷம். விடு அவன் காட்டு பாரு. ஏமா பாக்கலாங்களா? இதுக்கு மீறி நமக்கு என்னமா வேணும்? ஊர் கவுண்டர்ல ஒத்து போயிட்டாங்க. அவங்க பங்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யுங்கப்பா. ஏப்பா துறையா கறி எடுத்து போடுங்கப்பா சாப்பிட்டு. நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. முதல்ல அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி நீ காலையில வந்து என்னைய சொன்ன அதுக்குள்ள என்ன மயிர் மாப்பு கேக்குது. அவன் அது இல்லாம இருக்க மாட்டா பாரு. குறைச்சுக்கோ, கொஞ்சம் குறைச்சுக்க. ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. ஒண்ணு சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. அது ஆள் சொல்லிட்டு தேர்க்கிறதுக்கு வேலையை பாருங்க. காஃபி குடிங்க. ஏமா செந்தாயே காஃபி குடி. ஆமா குடு. அவன் அண்ணன் தம்பி சந்திச்சு குடிக்கிறோம் சரியா? அதான் புடிச்சு போற வைங்க. கரெக்ட். பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. டீ வா. விலங்க உட்காருப்போ. விலங்க டீ விடு அண்ணா, டீ சாப்பிடலாம். வாங்க குடிங்க. இந்தாங்க, குடிங்க. டீ குடிங்க, டீ குடிங்க. நேற்றுக்கே எனக்கு மலைச்சாமி நேற்றுக்கே வந்து எனக்கு இது கொடுத்துட்டாங்க, பேசி விட்டாங்க ஃபோனில். நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்க ஒரு டீ விடும். எப்படி 2-3 மணி நேரம் ஆகி போயிரு. 7 மணி வந்தான் எடுக்க முடியும். அண்ணா உங்களுக்கு டீ? ஆமாம் அதுக்காக சுடுதாயி. ஒரு 1/2 hourல வந்தறேன்னு சொல்லிருக்காங்க. சரி வட்டு ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமா இன்னும் வர சனங்களுக்கு டீ இருக்குதா இல்ல மறுபடியும் கொண்டு வர சொல்லணுமா? டீ இருக்குதல்ல. சரி பாத்து கொடுத்துறலாம். ஆமா இது பூ மாலை வாங்க போனவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க. சரி சரி. மாணிக்கா பாரு குப்பாங்கிட்டு சொல்லி ஏதோ. பாரு 100 பேருக்கு சாப்பாடு சொல்லி இருக்குது. தலைவர் புண்ணியத்துல பண்ணிடுவாங்க. காலையில எல்லாம் நேரத்திலேயே வந்திருக்கிறீங்க. ஒரு 10 மணிக்காவது சாப்பாடு கொடுத்தா தான் ஆகு. எப்படி மதியமா போக முடியல எல்லாம் நடந்து போச்சு. அப்ப மதியத்துக்கு வேணா எத்தனை பேர் இருக்காங்க சாப்பாடு சொல்லிக்கணும். வெகு நேரமா உட்காந்துருக்காங்க பாரு. மாணிக்கம் ஜம்சாரா ஆமா, ஆமா, என்ன பூரா உட்காந்துருக்காங்க பாரு. ஆமா அங்க அறிவித்துக்காங்க எல்லாம் ஆளு போயிட்டாங்களா? 4 பேர் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ஜோலி பூரா பாத்துருவேன். பாத்துக்குவாங்க. நான் 2 பேர் என்ன பண்றோம்னா இந்த காரியத்தை ஆளுங்களை வர சொல்லியிருக்கோம். அந்த மட்டம் பண்றது இதுக்காக 4 எல்லாம் வந்தாங்க. உங்க பாட்டுக்கு வேலை நடக்கும். சரியா? சரி ஏன்டா குப்புறு திண்டு அழைய சொல்லிட்டு இருக்கிறேன். நாராவ அதான் பக்கத்து வீட்டு அந்த ராமசாமி தான் தண்ணி போட்டு இப்படிதான் மல்லாக்க போட்டு ஓகே. மாணிக்கா ஆளு காட்டி விட்டுது. கூட வேலைன்னு போனா
போனோம் ஆளை காணோம். அது என்ன அவனுக்கு சரி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போ. ஆளுகளை பார்த்துட்டு நான் வந்துடுறேன். சரியா? சரி நான் பார்த்துட்டு போ. வேலையா? வந்துட்டாண்ணா. வணக்கங்க. எங்கடா போ? இல்லைங்க நம்ம மற்ற வேலையை பார்க்கணுமில்லங்க. மரம் பச்சைகளை கொண்டு போகணுங்க, அப்புறம் வர்றவங்களே கொண்டு போய் சேர்த்தோணும், அப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கணும், நல்ல வேலை எல்லாம் பார்க்கணும். சரி அங்க விறகுலாம் அனுப்பி வச்சிட்டியா? ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. சரி. எல்லாம் பண்ணிட்டேங்க சாமி. வேற இல்ல மாணிக்கன்னு சொல்லுவாரு. சரி இதுல அந்த ஊரு ஆனா ஒண்ணு வேலை. சொல்லுங்க சார். அங்க குளிமேட்ல வந்துட்டு நீ தண்ணி கிண்ணி போட்டு ரவுஸ் பண்ற ஆளு இல்லைங்க சார். கண்டிப்பா பிரச்சனை. போய் பார்த்தா ஒருத்தர் அடக்கி உட்கார வச்சு ஹலோ. சரியா? ஏய். ஆ? அமைதியா இருக்கணும். சரி. நல்லா கரெக்டா நடக்கும். சரியா? ஐயெல்லாம் வந்துட்டாங்க. ரெடிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. வணக்கம். சரியா? சரிங்க சார். சரி எல்லாம் பண்ணிட்டுங்க. பெரிய வேற கொண்டு- ஏரியா. சரிங்க. உனக்கு தெரியும் சமாச்சாரம் எப்படி இருக்குங்க. சரிங்க. அது வேணும் நடந்து. சும்மா இருடா டேய். ஏய், துரையா? ஏய். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, சரி பாருங்க. சரி வரணுங்க சார். ஏய், படம் ஏய். போங்க, போங்க. வேலை. இவரு வந்து ஒரு போகையில மூணு கடையில பேர் வந்து வாங்கி சாப்பிட்டு போய்க்க. பசியோட இருக்காரு. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு. சரி. சரி. என்னமோ எத்தனை நாளைக்கு வாழ போறோம். மலைச்சாமி ரொம்ப வருத்தப்பட்டா. தெரியாம மண்ணு பேசி போட்டுருந்தேன். கட் பண்ணிருங்க. ஏன் மணிக்கா